வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலைங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம அயலி, சிவா, செலியன் இவங்க 3 பேரும் சேர்ந்து வெளுத்தெடுக்கிறாங்க ரவுடிகளை. ஒரு கட்டத்துல பாவை அவங்ககிட்ட இருந்து தப்பி ஓடி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. பாவையை மீட்கிறாங்க செலியன். அப்படியே தூக்கிட்டு வராங்க. ரவுடிகளை அடிச்சு ருத்ரந்தாண்டவம் ஆண்டி நம்ம சிவா உண்மையை வர வைக்கிறாங்க. யாரு சொல்லி நீங்க பாவையை கடத்துனீங்க அப்படின்னு கேட்க நேரம், இதெல்லாம் காளியப்பன் சொல்லி தான் சேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம செலியன் சொல்கிறாங்க, ஏற்கனவே காளியப்பன் இப்படி தான் இந்திராணிக்கு தெரியாமல் எந்த விஷயத்துலேயும் அவங்க சேனல் விஷயமாட்டும் சரி, எதுனாலும் வேலை விஷயமா ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாம் கம்சன் அடிக்க வேலை, அதுவும் இல்லாமல் சொத்து பத்துவலையும் இந்திராணிக்கு தெரியாமல் எப்படி ஆட்டை போடலாம் அப்படின்னு செல்வநாயகி அத்தையும் காளியப்பன் மாமாவும் சேர்ந்து தான் இந்த சதியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்னை எப்படியாவது துரத்தணும், அதுதான் அவங்களுக்கு ஏமு. இந்திராணிக்கு என் மேலே கோபம் வர்றதுக்காக தான் நான் பாவையை நான் தான் கடத்தினேன் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா உண்மையும் புரியுது அப்படின்னு சிவாட்ட சொல்ல நேரம், இதை இப்படியே விடக்கூடாது, இன்னைக்கே இதை முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு அந்த ரவுடிகளை நேராக இந்திராணி கிட்ட கூட்டி கொண்டு ஒப்படைக்கிறாங்க. அப்போ தான் பாவையை கடத்துறது காளியப்பன் தான் அப்படின்னு உண்மை தெரிய வருது. காளியப்பனை ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க நம்ம சிவா. வேற லெவலுங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பாவை பாப்பாவை அந்த கடத்தின ரவுடிங்க நம்ம அயலிகிட்டேயே அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஃபோட்டோவில் இருக்க 5 வயசு பெண் குழந்தைய பார்த்தீங்களாமா அப்படின்னு கேட்க நேரம், யாருக்கிட்டடா பாவையோட ஃபோட்டோவை காட்டி நீ கேட்டுற அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. பிள்ளை எங்கடா இப்போ அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், அடடா இவ அந்த பிள்ளைக்கு வேண்டியவா போல இருக்கா, இவளாம் அந்த பிள்ளையை தேடிட்டு தான் வந்துருப்பா, இப்போ என்ன பண்ண இல்லைம்மா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அடின்னு விழுக்கிறாங்க. இப்போ பாவை எங்கடா சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க ரவுடிக. ஒரு கட்டத்தில் ஓட்டம் பிடிக்கிறாங்க. நம்ம சிவாயும் அயலியும் வராங்க. நம்ம செலியன் ஓடி வராங்க. ஒரு கட்டத்தில் ரவுடிகளை துரத்தி நம்ம செலியன் பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுப்புறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா உண்மையை சொல்லுடா, யார் சொல்லி நீங்கள் பாவையை கடத்துனீங்க, அதுவும் செலியனனை கடத்தினது மாதிரியே நீங்கள் சொல்லணும்னா ஏதோ ஒரு ஆள் சொல்லி தான் செய்திருக்கணும் அப்படின்னு கேட்க நேரம், அது உங்கள் இந்திராணி வீட்டில் இருக்க அந்த காளியப்பன் தான் அப்படி செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்ல நேரம், நினைச்சேன் அப்படின்னு செலியன் சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்திராணிக்கு தெரியாமல் நியூ ப்ராஜெக்ட்லேயும் கம்சன் வச்சு அடிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த செல்வநாயகி அத்தை எப்படியாவது இந்திராணிக்கு சொத்தையெல்லாம் ஆட்டை போடணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நான் தான் இந்திராணிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு இவங்க எல்லாம் செய்ய தப்ப தட்டி கேட்குது. அதனால தான் என் மேலே இவ்வளோ கோபம், நான் தான் இந்த பிள்ளை பாவையை கடத்தினேன் அப்படின்னு அந்த இடத்துல இந்திராணியை நம்ப வச்சு என்ன வீட்டை விட்டு துரத்தி இந்திராணியை எப்படியாவது மலை போல இந்திராணி இவங்களை நம்பிட்டு இருக்கா. ஆனால் அது எல்லாத்தையும் இவங்க சுக்கு நூறாக்கி அவளை சின்ன பின்னமாக ஆக்கி அவளை நடுத்தெருவில் கொண்டு வர்றதுக்கு தான் செல்வநாயகி அத்தையும் காளியப்பனும் சேர்ந்து செய்த கூட்டு சரிதான் அப்படின்னு அந்த இடத்துல தெரியுது. இப்போ எங்கிட்ட சொன்னது மட்டும் பத்தாது, நீங்கள் வீட்டில் எங்கள் அக்கா முன்னாடி சொல்லுங்கடா அப்படின்னு கடன்னு ரவுடிகளை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க சிவா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, சொல்லுங்க யார் பாவையை கடத்த உங்கள்கிட்ட இது சொன்னது அப்படின்னு கேட்க நேரம், இன்னும் நிற்காரே இந்த காளியப்பன் தான் அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம காளியப்பனை ஒன்று கொண்டு கொடுக்குறாங்க நம்ம சிவா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இந்திராணி எதுக்காக சித்தப்பா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுனீங்க, உங்களை நான் எப்படி நம்பினேன், ஏன் இது என்னோட பாவை என்ன செய்கிறா, உங்களை எதுக்காக நீங்கள் அந்த சின்ன பிள்ளை மேலே காட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க நேரம், எல்லாம் செலியன் மேலே உள்ள கோபமாக, வேற வழியே இல்லை, அவனை இந்த வீட்டை விட்டு நீ துரத்தணும், அதுக்காக தான் நாங்கள் இப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல பாத்தியாக்கா, நம்ம மாமா மேலே எந்த தப்புமே இல்லை, அப்படி இருக்க நேரம் உனக்கு மாமா மேலே கோபம் வரணும் அப்படின்காக இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சுதா, நீ இந்த வீட்டில் யாரெல்லாம் நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் உனக்கு எதிராக இப்படி சதி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் செலியன் மாமா வாழறே உனக்காகவும் பாவைக்காகவும் தான், அதை புரிஞ்சிக்க முதல்ல அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம செலியனை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்திராணி ஓடி கட்டி பிடிக்கிறாங்க. நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. இந்த சைடு பார்த்தோன்னா
நம்ம செல்வநாயகி வந்து காளியப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்ட திட்டத்தில் கடைசியில் நீ மாட்டிக்கிட்ட. ஆனால் எப்படியாவது நம்ம இந்த செலியன் மேலே கோவம் வர இந்திராணிக்கு அவனை வீட்டை விட்டு துரத்துவா அப்படின்னு எல்லாம் நம்ம நினச்சோம். ஆனால் நம்ம திட்டம் எல்லாம் வந்து முறியடிச்சிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா செலியனுக்கு தங்கச்சியோட கல்யாணத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மாமாவோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அக்கா நீங்கள் போயே ஆகணும். அவங்கள பற்றி தப்பான எண்ணம் தான் உங்களை நீங்கள் வந்து பிரிஞ்சு இருக்க காரணமாக இருக்குக்கா. ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவர் கண்டிப்பாக வந்து உனக்கு மேலேயும் பாவை மேலேயும் வச்சிருக்க அன்பு அவர் கண்டிப்பாக வந்து நீ புரிஞ்சுக்கிடுவ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா செலியன் கூட அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம இந்திராணி வந்து கிளம்பியே வந்து தயாராகிட்டாங்க. இந்த சைடு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள பிரித்தோம், இப்போ மறுபடியும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்க நேரம் நம்ம சிவா சொல்கிறாங்க, அக்காவை அவங்க மாமா கிட்டேருந்து பிரிக்கணும்னு யார் நினச்சாலும் சரிதான், அவங்களுக்கு எதிரியாக நான் நிற்பேன், அக்கா சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செல்வநாயகியையும் காளியப்பனையும் வார்ன் பண்ணாங்க நம்ம சிவா.